தமிழ் நமச்சிவாயத்துக்கிட்ட சொல்லிட்டுருக்காரு. எப்படியாவது சரஸ்வதி வெளியே எடுக்கணும். எந்த ஆதாரமும் கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. கலிவர்தன், அவங்க பையன், அர்ஜுன் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்க சார், கண்டிப்பாக அந்த சரஸ்வதி வெளியே வரமாட்டா. அவளுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே எந்த எவிடன்ஸும் அவனுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் ரொம்ப திமிரா பேசிகிட்ருக்காரு. ஆமாம், எல்லாத்துக்குமே காரணமே நாம தான். அதுக்கப்புறம் எப்படி அவனால் எவிடன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அர்ஜுன் சொல்லிட்டுருக்காரு. அப்போ கலிவர்தன் சொல்லிட்டாரு, அந்த தமிழ் சும்மா இல்லைப்பா, எங்கள் வீட்டுக்கு கூட வந்தான். அதுவும் மறைஞ்சிருந்து வீடியோ எடுத்தான். அதை நான் பார்த்துட்டேன் தெரியுமா. இப்படியெல்லாம் அவன் எவிடன்ஸ் ரெடி பண்ண எவ்வளோ முயற்சி பண்ணான். ஆனால் நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலிவர்தன் சொல்லிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, அங்கேயும் வந்தான், என்னோடய ஆஃபீஸ்க்கும் வந்து கைரேகையெல்லாம் வேற ஒருத்தவங்களது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு வந்தான். நல்ல வேலை நீங்கள் ஃபோன் பண்ணி தமிழ்ன்றவன் வருவான், ஜாக்கிரதையாக இருன்னு சொன்னதுனால தான் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து அந்த தமிழை கண்டுபிடிச்சி ஏதாவது கேட்டிங்க போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைரேகை எடுக்கிறவரும் சொல்கிறாரு. சரி, அந்த கைரேகை எப்படியாவது எடுத்துட போகிறாங்க. இப்போது பாடியை மறுபடியும் செக் பண்ணி கைரேகை இருக்கான்னு பார்த்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த கைரேகை எடுக்கிறவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, எல்லாத்தையுமே நான் அழிச்சிட்டேன், எதுவுமே இல்லை. அந்த சரஸ்வதி மட்டும் அவங்க கைரேகை தான் இருக்குது. அதனால் மாட்டினா சரஸ்வதி மட்டும்தான் மாட்டணும் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. தமிழ் நமச்சிவாயத்துக்கிட்ட சொல்கிறாரு, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, என்னோடய சரஸ்வதி நான் காப்பாற்றணும். அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு நம்ம போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலான்னு போயிட்டு அங்கங்கே செக் பண்ணுறாரு. இந்த வாட்டர் பாட்டிலை பாருப்பா, இது கொலைக்காரன் குடிச்சதா இருக்குமா, இந்த சிகரெட் துண்டு அவன் பிடிச்சதா இருக்குமா. இல்லை தமிழ், இதையெல்லாம் இன்றைக்கி தான் குடிச்சிட்டு போட்டிருக்காங்க, நீ ஒரு மாதிரி பதட்டப்படாத, அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குப்பையெல்லாம் பொறுக்கிறாரு. இல்லை இல்லை, அதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயம் சொல்கிறாரு. என்னோடய சரஸ்வதி நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு எனக்கு தெரியலையே. 2 பேருமே உள்ளே இருக்காங்க, ஒவ்வொரு நிமிஷமும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னால் என் சரஸ்வதியை காப்பாற்ற முடியலையே. ஒரு எவிடன்ஸ் கூட எனக்கு கிடைக்கல. நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக கிடைக்கணும். என் சரஸ்வதியை நான் நம்பி இருக்கா, என்னால் எதுவுமே பண்ண முடியலையே கடவுளே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழறாரு தமிழ். அழாத தமிழ் அப்படின்னு நமச்சிவாயம்.